ரா ரா இந்த 2 ராவுக்குள்ள வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் தான் நீ பார்க்க போகிறோம். பார்ப்போம். அறம் அறம். நமக்கு இந்த அறம்னா தெரியும், தர்மம் பண்ணுறது, அறப்படி வாழ்கிறது. இந்த அறம்ங்கிறது கருவியை குறிக்கும். இந்த அறம்ங்கிறது தர்மம், இந்த அறம்ங்கிறது கருவி. அடுத்து அரி அரி. இந்த அரி நமக்கு தெரியும், அறிந்து கொள்வது. ஆனால் இது நமக்கு தெரியாது. இதுவும் நம்ம தெரியும் தான், அரியை அரிஞ்சு எடுப்போம்ல, ஸோ நறுக்கிறது. அடுத்து அறை அறை. இந்த அறைங்கிறது வீட்டின் பகுதி, இந்த அறைங்கிறது வட்டத்தின் அரைப்பகுதிங்கிற மாதிரி. அப்போ அதில் பாதி, அறைங்கிறது பாதி. அடுத்து ஆற ஆற. இந்த ஆறங்கிறது ஆற வைக்கிறது, அப்போ சூடு தனியை வைக்கிறது, அதான் இந்த ஆறை. இப்போ இந்த ஆறங்கிறது நிரம்பவா, இந்த ஆறங்கிறது நிரம்ப. அடுத்து இறத்தல். இந்த இறத்தல்ங்கிறது இறந்து போகிறது, செத்து போகிறாங்கல்ல, ஸோ சாதல். இந்த இறக்கல்ங்கிறது யாசித்தல், அந்த பிச்சை எடுக்கிறத சொல்லுவோம்ல, ஸோ பிறரிடம் எதிர்பார்க்குறது யாசித்தல் குறிக்குது. அதுக்கப்புறம் இறை இறை. இந்த இறைங்கிறது நமக்கு இறைவனை குறிக்குது, ஓகேவா. இந்த இறைங்கிறது இறைச்சி, உணவை குறிக்கிறது. இறைனா இறைவன், இந்த இறைங்கிறது உணவை குறிக்கிறது. அடுத்து உரல் உரல். இது இந்த உரல் நம்ம கண்டிப்பாக தெரியும், இடிக்கிற உரலை சொல்லுவோம், உரல் இடிக்கிறது. ஆனால் இது நமக்கு தெரியாது, பார்த்துக்குங்க. பொருந்துதலாம், இந்த உரல்ங்கிறது பொருந்துதல். அடுத்து உருனா வடிவம், இங்கே உருனா மிகுதி. நமக்கு இந்த உருவம் சொல்லுவோம்ல, அதான் இங்கே வடிவம், பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த உருக்கு மிகுதி வருதா, அதாவது சால உரு தவ நனி இதெல்லாம் என்ன பொருள், உரிச்சொற்கள் மிகுதி பொருளில் வரும், ஸோ அதை வச்சு யோசிக்கலாம். அடுத்து உரை உரை. இந்த உரைங்கிறது உரையாற்றுறது, அதாவது பேசுகிறது. இந்த உரைங்கிறது மூடியை குறிக்குது. அடுத்து எரி. இந்த எரிங்கிறது வீசுறது, இந்த எரிங்கிறது தீ எரி, ஸோ அது தீயை குறிக்கிறது. ஏரி ஏரி. இந்த ஏரிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், மேலே ஏறுறது. இந்த ஏரிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், நீர்நிலை, ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்து கரி கரி. இப்போ இந்த கரிங்கிறதுக்கு நம்ம நல்லா தெரியும், நம்ம செய்யலாம் படிச்சிருப்போம். கரிங்கிறது யானையை குறிக்குன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா அடுப்பு கறியையும் குறிக்குதான். இங்கே கரிங்கிறது நம்ம காய்கறியை குறிக்குது. அடுத்து கரை கரை. இந்த கரைங்கிறது அழுக்கு படிந்ததை தான் நம்ம கரைன்னு சொல்லுவோம், அதுக்கு இந்த ரா வருது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கரைக்கு ஏரிக்கரை, ஸோ அதான் ஆன்சரு. அடுத்து குறைத்தல் ரை. இங்கேயும் குறைத்தல் வருது. இப்போ இந்த குறைத்தல்ங்கிறது நாய் குறைக்கும், ஸோ நாய் குறைக்கிறதுக்கு இந்த ரை வருது. அப்புறம் குறைத்தல்னால் இங்கே சுருக்கிறது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னா சுருங்கி வந்துடும்ல, அதான் குறைத்தல்ங்கிறது சுருக்கிறத குறிக்குது. அடுத்து செரித்தல். இந்த செரித்தங்கிறது ஜீரணமாகிறத செரிமானம் சரியில்லைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் செரித்தலை குறிக்குது. இந்த செரித்தலுங்கிறது திணித்தலாம், செறிவுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி இந்த செரித்தலுங்கிறது திணித்தல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து தறி தறி. இதுவும் நமக்கு பார்த்துக்கணும். தறினா அணிந்து கொள்ளலாம், இந்த தறிங்கிறது வெட்டா. தறினா அணிந்து கொள்ள, இந்த தறிங்கிறது வெட்டு. அடுத்து திரை திரை. இந்த திரைங்கிறது அலையை குறிக்குது, இந்த திரைங்கிறது கப்பத்தை குறிக்குதான். இந்த திரைங்கிறது அலை, இந்த திரைங்கிறது கப்பம். நிறைங்கிறது வரிசை நமக்கு தெரியும், இந்த நிறைங்கிறது நிறைத்து வைத்தலாம். அடுத்து பரந்த பரந்த. இந்த பரந்தங்கிறது பறவை பறக்கிறது, அதை சொல்லுவோம். இந்த பரந்தங்கிறது பரவிய, பரந்த நிலப்பரப்பு, ஸோ பரவிய நிலப்பரப்பு அந்த இதில் இது. அதுக்கப்புறம் பரினா குதிரை. நம்ம கரினா யானை பத்தம்ல, அதே மாதிரி பரினா குதிரை. இந்த பரினா பறித்து கொள்ளுதல். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பறித்து கொள்ளுதல் சொல்லுவோம், இல்லை பறிச்சிட்டாரு, அதுக்கு இந்த அரி வரும். அடுத்து இந்த மரம்னா மரம், இந்த மரம்னா வீரம். மரம்னா மரம் தான் நமக்கு எல்லாமே தருது, ஸோ மரம் தருது தரு. இந்த மரங்கிறது வீரம், நம்ம செய்யுள்ள படிச்சிருப்போம். அடுத்து மரினா இர. இந்த மரினா மான்குட்டியாம். மரினா இர, இது புதுசாக இருக்குது. மான்குட்டி ரெண்டுமே புதுசாக தான் இருக்குது. மரினா மான்குட்டி, இந்த மரிங்கிறது இரவா. அடுத்து மறு.
இந்த மறுங்கிறது மறுனா மனத்தை குறிக்குதா, இந்த மறுங்கிறது தடுக்கிறத குறிக்குதா. அதாவது மறுத்து பேசுகிறது சொல்லுவோம்ல. ஸோ தடுக்கிறது. இந்த பாருங்க, இது மறினா மான்குட்டிக்கு வருது, இந்த மறுங்கிறது தடுத்தலுக்கு வருது. அடுத்து வருத்தல், இந்த ரூக்கு வந்து துன்புறுத்துதல், வருத்தப்படுறது, துன்பப்படுறது. இந்த வருத்தல்ங்கிறது காய்கறி வறுப்போன்னு சொல்லணும்ல. ஸோ காய்கறியை வருத்தல். அதுக்கப்புறம் விரல் வருது. விரல்ங்கிறது இந்த விரல் வந்து கை விரலை குறிக்கிறது தெரியும். இந்த விரல்ங்கிறது நம்ம வெற்றி பெற்றோம்ல, அந்த வெற்றியை குறிக்குதான். இது ஓல்டு புக்கில் உள்ளது தான். ராரா வேறுபாடு முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸில் மற்றது பார்ப்போம். தேங்க்ஸ்.